பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 49. ஹஸ்ரத் ஷேகுல் அக்பர் இப்னுல் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அனாதி காந்த சக்தியாகிய ஏக உள்ளமையை முன்னிலையாக்கி கூறுகின்றார்கள். உள்ளங்களுக்கு காந்தமானவனே, நீயே கருத்தாயிருக்கின்றாய், மற்றவையெல்லாம் வாசகங்களாயிருக்கின்றன. உண்மை நாட்டமுள்ள சிஷ்யனே, நீ உன் எண்ணத்திலுள்ள பொய் உள்ளமைச் சிறையில் சிக்குண்டு கிடக்கும் வரை, அதாவது உனக்கு தனியான ஓர் உள்ளமை உண்டு என்று எண்ணும் வரை, ஹக்கு உன்னை விட்டும் அடியோடு மறைந்தே இருக்கும். இந்நிலையில் நீ கலிமா தய்யிபாவின் கருத்தையும் அந்தரங்கத்தையும் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? ஆம், இறைவன் அருளால் உன்மீது ஏக உள்ளமை ஜொலித்ததும் ஹக்கு தஆலாவின் உள்ளமையின் நிலைப்பாட்டை தவிர வேறு என்ற எண்ணமே உன்னில் வர ஒட்டாது. அதாவது ஏக உள்ளமை ஜோதியின் பிரகாசத்தால் உன்னுடைய நான் எனும் இருள் உன்னை விட்டும் நீங்கிவிடும். அப்போது நீ ஹக்கில் மறைந்து விடுவாய். ஹக்கு உன்னை தன் ஏக உள்ளமையில் மறைத்து கொள்ளும் போது அவுலியாஇ தஹ்த கபாயிலா யகரிஃபுஹும் கைரி, என் அன்பர்கள் என் அங்கியின் கீழ் இருக்கின்றார்கள், அவர்களை என்னை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்ற ஹதீஸ் குதிசியின்படி நீ ஆகிவிட்டால், நீ எனும் உன் உள்ளமையின் சந்தேகம் அறவே நீங்கிவிடும். உன் நிலைமை லா இலாஹ இல்லல்லாஹ் வாயாகிவிடும். ஹஸ்ரத் ஹாஜா ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுவ ஐ யுமீதகல் ஹக்க அன்க வயுஹ்யீக பிஹி வதக்தஅன் நظர அனில் கைரி. தஸவ்வுஃப் என்பது அல்லாஹு தஆலா உன்னை அவனில் ஃபனா ஆக்கிக் கொண்டு மறுபடியும் அவனை கொண்டு உன்னை ஹயாத்தாக்கி எழுப்புவது. ஆகவே நீ அல்லாஹ் அல்லாததை விட்டும் பார்வையை விலக்கிக்கொள். திட்டமாக அல்லாஹு தஆலா உமருடைய நாவினால் உரைக்கின்றான் என்ற சொல்லில் ஹஸ்ரத் உமரின் உள்ளமை இருப்பதில்லை என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. நீ இல்லாமலாகிவிடுவது ஃபனாவாகும். இன்னும் நீ அதுவாக இருப்பது பக்காவாய் இருக்கும். தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வின் குணப்பாடுகளை கொண்டு குணம் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் அடியானை வெளியாக்கி அவன் மறைந்திருப்பது போல அடியான் தான் மறைந்து அவனை வெளியாக்க வேண்டும் என்பதே இந்த ஆயத்திற்கு சூஃபியாக்களின் கருத்தாகும். சுலூக் என்பது உன் உள்ளமையில் நான் எனும் எண்ணத்தை நீக்குவதற்கான உன் யோக முயற்சியேயாகும். முதலில் மஹவு எனும் தன்னை மறந்த நிலை, உணர்வற்ற நிலை, பின்னர் சஹ்வு எனும் மயக்கத்திலிருந்து தெளிந்த நிலை. மஹவு இல்லாமை எனும் மரண நிலையாகிய மௌத்தை குறிக்கும். சஹ்வு நித்திய வாழ்வு என்னும் ஹயாத்தின் நிலையை குறிக்கும். இதனாலேயே அல்லாஹு தஆலா மரணத்தை முதலிலும் வாழ்வை அதற்கு பின்னரும் குர்ஆனிலே குறிப்பிட்டு பேசுகின்றான். ஹலகல் மௌத வல் ஹயாத், இறைவன் மரணத்தையும் வாழ்வையும் சிருஷ்டித்தான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 67 வசனம் 2. ஆனதால் மஹ்வு ஹக்குடைய சிஃபத்தாகவும் சஹ்வு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிபத்தாகவும் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் கருத்தாகிய தௌஹீத் எனும் ஏகத்துவம் சுத்த மஹ்வு நிலையாகும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதன் கருத்தாகிய இர்ஃபான் முழு மெய்ஞான தெளிவு சுத்த சஹ்வு நிலையாகும். ஹக்கில் மறைந்து மஹ்வு நிலையில் இருப்பவர்களுக்கு மஜ்தூப் என்றும், ஹக்கில் மறைந்து ஹக்குடைய ஒளியை கொண்டு தெளிவு பெற்று சஹ்வு நிலையில் இருப்பவர்களுக்கு மஹ்பூப் காதலிக்கப்பட்டவர் என்றும் பெயர் கூறப்படும். ரஸகனல்லாஹு தஆலா வ இய்யாக்கும் ஹாதல் மகாம பிஹுர்மத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த உன்னதமான நிலைமைகளை தந்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.